Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் சில தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அன்ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ். ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு மெசேஜை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணது வந்து ஃபார்மேட்டட் வேல வந்து பண்ணும். யூசர் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் பண்ணும். அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா scanf அண்ட் printf. இப்போ வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறோம். அந்த வேரியபிள் பேர் ஏன்னு வச்சுருக்கோம். இப்போ யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்கி அந்த ஏ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இன்ட் ஏ செமிகோலன் கொடுத்துட்டு printf enter a நம்பர்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் scanf ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், அந்த இடத்துல நம்ம இன்ட்டுன்னு 3 லெட்டரில் கொடுக்கறது பதிலாக ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும் ரெப்ரசன்ட் பண்ண. ஸோ டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். அந்த டபுள் கோட்ஸுங்கிறது சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணு அந்த மாதிரி சொல்கிறது. இங்கே வந்து அதோட சின்டாக்ஸ் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். scanf வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு இன்புட் ஃபங்க்ஷன். இதுக்கு கான்ட்ராஸ்டாக printf இருக்குது. printf வந்து scanfக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அது வந்து அவுட்புட், அதாவது அந்த அவுட்புட்டை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறது தான் printf. printfக்கு அவ்வளோ ஒன்றும் சின்டாக்ஸ் இல்லை, டபுள் கோட்ஸில் கொடுத்தா போதும் கொடுக்க வேண்டியதை. ஸோ இதுக்குள்ளே நம்ம மெசேஜ் கொடுத்தா போதும், அது நம்ம யூசர் ஸ்க்ரீனில் வரும். இதுலேயே இன்னொரு கேஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்மேட் டிஸ்கிரிப்டர் இல்லைன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வைக்கும்போது அந்த இது வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிரும். இது நான் ஒரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அன்ஃபார்மேட்டட் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் இல்லைன்னா ஸ்ட்ரிங்கோட தான் டீல் பண்ணும். இது நியூமெரிக்கல் வேல்யூஸ் தான் டீல் பண்ணாது. பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபார்மேட்டடுக்கும் அன்ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்னென்னா, ஃபார்மேட்டட் வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். பட் அன்ஃபார்மேட்டடில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். கெட்சார், இது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்ண யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புட்சார், அதே ஒரு சிங்கிள் கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து புட்சார் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் சின்டாக்ஸ் வந்து இங்கே எழுதுகிறேன். ஸோ இதான் அது சின்டாக்ஸ். இந்த இடம் ஒன்றும் இல்லை, இது வேரியபிள். நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ இங்கே அது கொடுக்கணும். இதே இடமும் வேரியபிள் தான். அடுத்து வந்து கெட்ஸ் அண்ட் புட்ஸ். கெட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ண யூஸ் பண்ணும். ஆனால் அதில் பிளாங்க் ஸ்பேசஸ் இருந்தாலும் அதை ரீட் பண்ண முடியும். கெட்ஸுக்கும் ஸ்கேனஃபுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கெட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் பிளாங்க் ஸ்பேசஸ் இருந்தாலும் அதை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். பட் ஆனால் ஸ்கேனஃபில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கேனஃப் இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஏ நேம் அம்ருதா, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அதுதான் ஸ்ட்ரிங்கு. இப்போ ஸ்கேனஃபில் வந்து அமிர்தா வர்ஷினின்னு கொடுத்தா அது வெறும் பிளாங்க் ஸ்பேஸ் நடுவில் விட்டோன்னா வெறும் அமிர்தா மட்டும்தான் பிரிண்ட் பண்ணோம். ஆனால் கெட்ஸில் வந்து அமிர்தா வர்ஷினின்னு ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணோம். இதான் ஸ்கேனஃப்க்கும் கெட்ஸுக்கும் உள்ள ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ். புட்ஸு ஃபங்க்ஷன் வந்து கெட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணும்ல, அதே மாதிரி புட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணும். Hope you guys understood the video. Thank you. Bye.